அவன் போயிட்டு ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணான். அப்பா என்னை நீ காப்பாத்திட்டப்பா அப்படின்னா. என்னடா மகனே, என்ன 126 பேர் கிளாஸ்ல, என் பக்கத்துல வந்து ஒரு 126 பேர் ரெப்ரசென்டிங் ஆல் த 236 countries in the world. உலகமே உட்காந்துருச்சுமா என் பக்கத்துல. இந்த பக்கம் பாகிஸ்தானி, இந்த பக்கம் சைனாக்காரன். சரி நான் என்னடா அவனை காப்பாத்துனேன். வந்த வாத்தியார் ஒரு கேள்வி கேட்டாருப்பா. இஸ் a French man. வந்து கேட்டாராம், இஸ் there any student here whose parents have done their MBA அப்படின்னு. நம்மளால ஏஜ் நின்ட்டான். எங்க அப்பா MBA படிச்சிருக்காரு, PhD படிச்சிருக்காரு, காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காருன்னு சொல்லியிருப்பான் போல. உடனே பேர் என்ன கேட்டிருப்பாங்க இல்லையா, அத்தனை பேருக்கு முதல் நாளே பேர் தெரிஞ்சிருச்சு. ஒரே பெருமை அவனுக்கு. உங்கள்கிட்ட அந்த கேள்வி நான் கேட்டேன்னா, how many of your parents have done BCom in international accounting கேட்டா எழுந்திருப்பீங்களா சொல்லுங்களா? உங்க பிள்ளைங்க எழுந்திருப்பாங்க இல்லையா? உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சந்ததிகள், உங்களுடைய ஜெனரேஷன்ஸ். அதுக்கு தயா வரீங்க இந்த காலேஜுக்கு. வெட்டி கதையை பேச வேண்டாம். சினிமாக்காரன் கதையெல்லாம் பேசவே பேச நமக்கு வேண்டாம். அவனுங்க எல்லாம் சம்பாரிச்சுட்டு காசை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது டான்ஸ் ஆடுவாங்க. நமக்கு அவனுங்களாம் வேண்டாம். உன் ரீல ஓட்டு, உன்னுடைய சினிமா ஓட்டு, இந்த காலேஜுக்கு வெளியில உன்னுடைய கட் அவுட் வைப்போம். வில் கிரியேட் அ ஹிஸ்டரி இன் விஷன், பிளானிங், எவாலுவேஷன். இன்னொரு பி மறந்துட்டேனே, priority. சூப்பர். எஸ் ஃபார் ஷெட்யூலிங். அந்த ஐ தான் முக்கியம். இம்ப்ளிமெண்டேஷன். வில் இம்ப்ளிமெண்ட். ஃபுல் பாட்டில் குடிக்கிறதுங்கிறது இதுதான். கப்புன்னு அடிச்சாண்டா மாப்பிளங்கிறது தான் இது. பாட்டில திறந்தா ஃபுல்லா அடிச்சான். பிளான் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணி போட்டாம் வர்றா ஒரு ஸ்டார்ட் அப். 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி I'm going to close the class. என்ன கண்ணுங்களா கொட்டா வேலை விடுறீங்க? சரி விட்டுங்க, நான் வெயிட் பண்றேன். நல்ல வேலை உங்க 1 hourல முடிக்கிறேன். நான் போய் அவன் காலேஜுக்கு 2 o'clock அங்க திருப்பூர்ல கலெக்டர் மீட்டிங். என்ன அவங்க 11:30 வரைக்கும் குடிக்க நினைச்சேன். சங்கீத கூட சொன்னாங்க. 10 lakh rupees கடன் வாங்கலாம். If you have a plan, if you have a degree, meeting the branch managers. ஸ்டேட் பேங்க்ல போய் மேனேஜர் கிட்ட போய் லோன் வாங்க வந்திருக்கனாக்க, வருக வணக்கம், விஷயம் பேப்பரா வாசாமி உட்கார், நான் சொல்ல போறேன், கம் டுமாரோன்னு சொல்லுவாங்க இல்லையா? நாளைக்கு போனா today is Saturday, half a day only we work, you know, please come on Monday. Monday போனா we are busy this Monday, or the GM is visiting today, why don't you come on Saturday? உள்ள வந்து வாட்ச்மேன் விடுறதுக்காக தயா இந்த உங்களுக்கு அந்த டோக்கன் கொடுத்துருக்காங்க கழுத்தில் போட்டு. இந்த டோக்கன் தான் will first of all let you in. The fellow will never allow you to sit because it's a பெரிய big work. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, 13 வருஷத்துக்கு முன்னாடி நம்மள்ட்ட ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்தாங்க, சிதம்பரம் ஐயான்னு ஒருத்தங்க. அவர் என்ன சொல்றாரு, உலக நாடுகளிலேயே அதிகமாக யூத் பாப்புலேஷன் இருக்கிறது இந்திய திருநாட்டில் மட்டும்தான். 140 கோடி பாப்புலேஷன் இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிறோம். அன்னைக்கு அவர் பேசும் பொழுது 125 கோடி பாப்புலேஷன். அப்ப 130 கோடி சைனா பாப்புலேஷன் இருந்தது. அப்போ வந்து ஒரு ஒயிட் பேப்பர் ஆன் பாப்புலேஷன் ஆர் டெமோகிராபிக் ப்ரொஃபைல் வாஸ் பிளேஸ்ட் இன் த பார்லிமெண்ட் இன் அவர் இந்தியன் கவர்மெண்ட். அப்ப காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது ஒரு பேப்பர், ஒயிட் பேப்பர் வைக்கும்போது என்ன சொன்னாரு, we are only 125 now, these guys are already 130, or Chinese are already 130, and we will surpass these Chinese by 2031. 2031 நம்ம அவங்கள சர்பாஸ் பண்ணிடுவோம். பரவாயில்ல, நம்ம வேர்ல்ட்ல நம்பர் 1 பாப்புலஸ் பீப்புளாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கிட்ட தான் யூத் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. 2031 தான் நம்ம அவனை முந்துவோன்னு சொன்னோம். போன வருஷமே முந்திட்டோம் நம்ம இல்லையா? அங்க சைனால வந்து ஒரு குளத்துக்கு மேல பெத்துக்கிட்டாக்க பெர்மிஷன் வாங்கணும். இந்தியாவில் அந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை கிடையாது. அதனால நம்ம we are already the populous country. ஆனா சைனாவை விட நம்ம கிட்ட என்ன இருக்குதுன்னா, we have got the youngest population of nearly 70 crore people are of the youth 16 to 35 years of age. அதனால இவர்களுக்காக ஒரு 10,000 கோடி ரூபாயை கொண்டு போய் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அவர் போய் எப்பயோ 2012 வருஷமே போட்டார். அந்த காசு இன்னைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கொண்டு வந்து இருக்கிறது. வட்டி போட்டு டபுள் ஆயிடுச்சு. ஃபார் கிவிங் டு பீப்புள் லோன் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ். அதனால நீங்க போனீங்கன்னா நோ சொல்றதுக்கு ஆளே கிடையாது. ப்ராஜெக்ட் எடுத்து